அட என்ன இது, தோல் இல்லாததை வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. நஷ்டக்காதல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது வீட்டை வாடகை கொடுக்குற மாதிரி. ஃபேஸ்புக்கில் போய் அவருடைய ஃபோட்டோஸை பார்க்குறதும், கரண்ட் லவ்வருடைய டீட்டெயில்ஸை மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதும், அந்த வாடகை கொடுத்த வீடை ஹவுஸ் ஓனர் அப்பப்போ போய் பார்க்குற மாதிரி. நஷ்டக்காதல்ல லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது மீச மாதிரி. மீசியா? வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷேவ் பண்ணிடலாம். இப்பதான் அவருக்கு மீசை இல்லைல்ல, பழைய காதெல்லாம் மறந்துருப்பாரு. நீ தைரியமா போய் உன் காதல சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, ஜஸ்ட் கோ. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு அப்ப புரிஞ்சுது. பொண்ணுங்களை நல்லா ஃப்ரெண்ட்ஸா பாக்குற ஆம்பளைங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. கிரி அன்னைக்கு எதுக்கு வந்தாருன்னு கூட கேட்க முடியல. வர்மா டாக்டரை தேடிட்டு போனா அப்புறம் வீவிங்கோட ஃப்ரீக்வென்ட் விசிட்டர் ஆயிட்டேன். அப்பதான் பெட் நம்பர் 106ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு கலைஞர். ஹலோ சார். வந்துட்டியா? வாயடி பொண்ணு. என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நானு வியாதிகளை பத்தி ஒரு கதை எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியாதிங்களுக்கு என்ன கதை? இந்த வியாதிங்க சொந்தக்காரங்க மாதிரி ஒருத்தன் போனா ஒருத்தன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பானுங்க. கேஸ் ட்ரபிள் குணமாயி வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்த வந்து விசாரிக்க வந்துட்டான். யாரு? கிட்னி ஸ்டோன் தான். பேரை கேட்டா டைமண்ட் மாதிரி தோணும். ஜேக்கப் சார், வா வா. நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். யோகம் இருந்தா திரும்ப சந்திப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு இடம், அதான் ஆஸ்பத்திரி. நான் அதுக்காக சொல்லல. நல்லா இருங்க. சரி சார். வரேம்மா. வாமா போலாம். 3 ஆண் பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கு. இவருக்கு உடம்பு முடியாதப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் பாத்துக்கிட்டா. ஆம்பளை பசங்களாம் ரொம்ப பிஸியா. என் அப்பாவோட அதே குணம். அதனாலயே நாங்க 2 பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹேய். திருடி. அவரை நான் அடிக்கடி போய் பாக்குறது பழக்கமாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் 106க்கு போயிட்டு இருக்கும் போதுதான் 107ல நான் அதை பார்த்தேன். அடக்கர்த்தரே, நீங்க எப்பமா இங்க வந்தீங்க? எனக்கு தெரியாதே. நீ இங்கதான் இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இவன் தான் சொன்னா. கடவுளே, பிலிரூபன் 10ஆ? மஞ்சக்காமல ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? எனக்கு தெரியாதுமா. இங்க இவனோட ஃப்ரெண்டு வர்மான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஊர்லயே பாத்துக்கலாம் போதும்னு நான் சொன்னேன். அதானே, சொந்தக்காரங்களை விட்டுட்டு சைனா யூத்தோப்பியான்னு சுத்திட்டு இருந்தா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை டெய்லி வந்து பாத்துக்கிறேன். ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நான் டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு வேண்டியவங்கன்னு. சரி. கிரியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ உண்மையா சொல்லணும்னா என் மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே அவங்க அம்மாங்க தானே. கிரிய கிளீன் போல்ட் பண்றதுக்கான என்னோட சான்ஸ் தான் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கு. தள்ளி நில்லு.